ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு கேடெக். நம்ம இன்னைக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கும் இன்டர்ஃபேஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி டிசைன் பண்ணுறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது அந்த அளவுக்கு ரேராக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் என்னதான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா, கிளாஸ் இன்டர்ஃபேஸ் அப்படிதான் வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரேரா தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து என்ன? அதெல்லாம் வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து ப்ரோகிராம் வந்து போட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ்ல வந்து இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தோம். சேம் அதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அங்க வந்து இன்டர்ஃபேஸ்க்குனா இங்க இன்டர்ஃபேஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம். கிளாஸ்னா இங்க கிளாஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்னா இங்க ஸ்ட்ரக்சர் அப்படின்ற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நீங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் குடுத்துருக்கேன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஏசி அப்படின்னு மட்டும் நான் வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நேம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இங்க ஏசி. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஷார்ட்டா வந்து ஏசி அப்படின்னு வச்சிருக்கேன். ஓப்பன் பிரேஸ் குடுத்துட்டு பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து இங்க வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சேம் அதே மாரி தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து இந்த மாரி அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்ட் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இத இம்ப்ளிமெண்ட் பண்ண இன்டர்ஃபேஸ்ல இருக்க அதே மாரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பட் நான் இங்க அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா, நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்கே. ஸோ அது எந்த ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா, அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நம்ம இங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் குடுத்துருக்கோம். பட் இந்த மெத்தடுக்குள்ளேயும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணி இருந்தால், நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. அதாவது இதுக்குள்ள இந்த கன்ஸ்ட்ரக்டர் ரைட் லைன் சம்திங் ஏதாச்சும் குடுப்போம். அந்த மாரி எந்த ஒரு கோடுமே இங்க குடுக்க முடியாது. ஜஸ்ட் வந்து அது மெத்தட் மட்டும் தான் வந்து வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. இதே நான் இங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட் அப்படின்னு குடுக்கல அப்படின்னா, இத வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கீவேர்ட் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம இங்க பார்த்தீங்க அப்படின்னா எரர் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள வந்து கன்ஸ்ட்ரக்டர் ரைட் லைன் சம்திங் நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம். பட் இந்த அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்ட் குடுத்துட்டா உங்களால வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நல்லா வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம இங்க அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்ட் குடுத்துட்டா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. அதுக்கு தனியா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? தனியா வந்து கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இத வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். இன்ஹெரிட் பண்ணி இங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இங்க வந்து ஓவர்ரைட் அப்படின்ற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கிளாஸ்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த மெத்தட் வந்து அந்த மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். அந்த மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ நம்ம வந்து ஓவர்ரைட் அப்படின்ற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பப்ளிக் ஓவர்ரைட் வாய்ட் இந்த மெத்தட். அதுக்குள்ள குடுத்து நம்ம என்ன கோடிங் போடுறோமோ, அத வந்து இங்க வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, மெயின் ஃபங்ஷன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இங்க தான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அந்த ஆப்ஜெக்ட் வந்து வந்து கால் பண்ணணும். ஸோ கிளாஸ் நேம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிளாஸ் நேம் சி ஈக்குவல் டூ நியூ கிளாஸ் நேம். ஸோ சி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிளாஸ் நேமோட வேரியபிள். இந்த கிளாஸோட வேரியபிள். ஸோ வந்து சி டாட் மெத்தட் அப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் ரீட் லைன் இவ்வளோதான். இப்போ இந்த இத வந்து நம்ம ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் காலிங் அப்படின்றது வந்து அவுட்புட்ல ஸ்க்ரீன்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் காலிங் அப்படிங்கிறது அவுட்புட் ஸ்க்ரீன்ல வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து இன்டர்ஃபேஸ்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம நெறைய இன்டர்ஃபேஸ் இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் ப்ரோகிராம். இப்போ நான் இங்க வந்து பார்த்துட்டீங்க இன்டர்ஃபேஸ்க்கும் அப்ஸ்ட்ராக்ட் என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு இப்போ வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது இங்க ஒரு இன்டர்ஃபேஸ் 1 கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்டர்ஃபேஸ் 2 கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாரி வந்து இன்டர்ஃபேஸ் 3 அதாவது இன்டர்ஃபேஸ் 3, 4, 5 எவ்வளோ இன்டர்ஃபேஸ் வேணாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி கிளாஸ்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, எல்லா இன்டர்ஃபேஸ் வந்து ஒரே ஒரே கிளாஸ்ல வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். பட் இங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த மாரி பண்ண முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அது ஏசின்னு இருக்கு. ஸோ இது ஏசி1ன்னு சொல்லி ஏசி1 அப்படி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாரி தான். இங்க பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, மெத்தட்1 அப்படின்னு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரே கிளாஸ்ல வந்து இன்ஹெரிட் பண்ணலாமா?
அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கிளாஸ் நேம் கேனாட் ஹேவ் மல்டிபிள் பேஸ் கிளாஸ். அதாவது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நெறையா பேஸ் கிளாஸ் வந்து இருக்கக்கூடாது. பட் இங்க வந்து பார்த்துட்டோம் இன்டர்ஃபேஸ்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரே ஒரு கிளாஸ் நேம் தான் வந்து வச்சிருக்கோம். இப்போ வந்து நெறைய இன்ஹெரிட்டன் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, பேஸ் கிளாஸ்ல வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும். கிளாஸ் யூஸ் பண்ணி வந்து நெறைய பேஸ் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும். அதாவது நெறைய இன்டர்ஃபேஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும் கிளாஸ் யூஸ் பண்ணி. இதுல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த மாரி பண்ண முடியாது. ஸோ, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ, அந்த மாரி வந்து பண்ண முடியாதுல்ல. ஸோ, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்ப இத வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டு, ஸோ இத வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். இந்த மாரி இன்ஹெரிட் பண்றப்போ, நமக்கு அந்த எரர் வந்து வராது. ஜஸ்ட் காப்பி பண்ணி மெத்தட் 1 இங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் 1 காலிங், இங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் 2 காலிங். இவ்வளவுதான் டிஃபரெண்ட். இப்போ வந்து நமக்கு வந்து இங்க இங்க நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஸோ, அப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் 1ல அதாவது இந்த AC1 அப்படிங்கிறதுல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இந்த ஏசியோட மெத்தடும் வந்து இருக்கும். அதே மாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த AC1ஓட மெத்தடும் இருக்கும். ஸோ, அதனால இந்த AC1 மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நான் கிளாஸ் நேம்ல இன்ஹெரிட் பண்ணி, ஸோ அதுலேருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆ இன்ஹெரிட் பண்ணனால இது AC1 வந்து இன்ஹெரிட் பண்ணனால, நமக்கு வந்து இந்த 2 அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருக்க மெத்தடுமே வந்து இதுல இருக்கும். ஸோ, அதனால 2 மெத்தடும் வந்து இதுல வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ, C.method1 இப்ப நம்ம ரன் பண்றப்போ 2 அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருக்கிற அவுட்புட்மே வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கும். இப்ப வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் 1 காலிங், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் 2 காலிங். ஓகேங்களா? இப்ப 2மே வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ, இதுதான் வந்து இது வந்து ஒரு மெயின் டிஃபரெண்ட். இப்ப வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நெறைய இன்டர்ஃபேஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும். கிளாஸ்ல வந்து நெறைய இன்டர்ஃபேஸ் இன்ஹெரிட் பண்ண முடியும். பட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அப்படி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ, அது வந்து ஒரு டிஃபரெண்ட். இன்னும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதுல வந்து இன்டர்ஃபேஸ்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இம்ப்ளிமெண்டேஷனே பண்ண முடியாது. நம்ம என்ன ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணனாலும் இன்டர்ஃபேஸ்ல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. பட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து அப்படி கிடையாது. இப்ப நான் இங்க அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணல அப்படின்னா, இங்கேயே நான் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும். சாரி, இங்கேயே நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். ஸோ, மெத்தட் அப்படின்ற இது என்ன இருக்கு? கன்சிடர் ரைட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் 1 காலிங். ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ, இத வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா, நம்ம அங்கேயே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டோம். ஸோ, நமக்கு வந்து இது தனியா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்ல. ஸோ, அங்கேயே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியாச்சு. இப்ப வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்ப நான் இங்க அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னால வந்து இங்க இன்ஹெரிட் பண்ண முடியும். அதாவது இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளேயே நம்மளால இன்ஹெரிட் பண்ண முடியும். இப்போ ரன் பண்ணிடலாம். இப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் 1 காலிங், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் 2 காலிங். ஸோ, அதுதான் வந்து இங்க 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 அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா, இங்க வந்து இங்கேயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இத யூஸ் பண்ணா மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பட் இன்டர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னதான் பண்ணாலுமே இங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. ஸோ, அது 2 வந்து டிஃபரெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, இங்க வந்து அதாவது நெறைய அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஸோ, இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம இங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். பட் இன்டர்ஃபேஸ் நம்ம என்னதான் பண்ணாலும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. இப்போ நான் இங்க பப்ளிக் அப்படிங்கிற அக்சஸ் மாடிஃபையர் வந்து குடுக்கல அப்படின்னா, அது வந்து பிரைவேட் அப்படின்னு அது வந்து டிஃபால்ட்டா வந்து என்னன்னா, பிரைவேட் அப்படின்னு டிஃபால்ட்டா அதுவே வந்து எடுத்துக்கும். பட் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம பப்ளிக் தான் அதாவது ஆ இது வந்து பப்ளிக் தான் பப்ளிக் தான். ஓகேங்க. இதோட அக்சஸ் மாடிஃபையர் வந்து டிஃபால்ட்டாவே பப்ளிக் தான். இப்போ வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஃபீல்டு வந்து இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்ட் I = 10 அப்படின்னு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து குடுத்துருக்கு. நமக்கு எந்த ஒரு எரரும் இல்ல. ஸோ, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம ஃபீல்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த மாரி அக்செப்ட் பண்ணாது. இப்போ இன்டர்ஃபேஸ் இருக்கு. சேம் அதே மாரி தான் இங்க
I equal to 10 ன்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து எரர் வந்து வரும். ஓகேங்களா? இங்க பாருங்க. ஐல எரர் வந்திருக்கு. இன்டர்ஃபேஸ் கேனாட் கன்டெயின் ஃபீல்ட். இன்டர்ஃபேஸ்ல வந்து ஃபீல்ட் வந்து கிடையாது. ஓகேங்களா? இன்டர்ஃபேஸ்ல வந்து ஃபீல்ட் இல்ல. பட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம வந்து ஃபீல்டு குடுத்துக்கலாம். இப்போ வந்து 4 மெயின் டிஃபரெண்ட் வந்து இருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கும், இன்டர்ஃபேஸ்க்கும். இன்டர்ஃபேஸ்ல வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி ஃபீல்டு வந்து குடுத்துக்கலாம். இன்டர்ஃபேஸ்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து குடுக்க முடியாது. ஃபீல்டு வந்து குடுக்க முடியாது. i ஈக்குவல் டூ = 0ன்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ இந்த மாரி ஃபீல்டு வந்து குடுக்க முடியாது. இது வந்து ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நான் இங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, 2 அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி 2 அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இன்ஹெரிட் பண்ண முடியாது. பட் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. நம்ம எவ்வளோ இன்டர்ஃபேஸ் இருந்தாலும் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து அக்சஸ் மாடிஃபையர் வந்து டிஃபால்ட்டா வந்து பிரைவேட்ல தான் இருக்கும். இப்ப நான் இங்க பப்ளிக் அப்படின்ற கீவேர்ட் குடுக்கல அப்படின்னா, அது டிஃபால்ட்டாவே பிரைவேட்டா தான் எடுத்துக்கும். பட் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து அப்படி கிடையாது. இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இது டிஃபால்ட்டாவே பப்ளிக் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்படி இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா, நம்ம இங்கேயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பட் இன்டர்ஃபேஸ்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம என்னதான் வந்து குடுத்திருந்தாலுமே நம்மளால இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் வந்து மெயின் டிஃபரெண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கும், இன்டர்ஃபேஸ்க்கும் இருக்கிற மெயின் டிஃபரெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, டெலிகேட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம்.